ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மற்றொரு அண்மை செய்தி. சென்னை சூளைமேடு பஜனை கோவில் தெருவில் அவசர கதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுவதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்புகளுக்கு மத்தியில் பள்ளம் தோண்டியதால் 3 மாடி வீடு அந்தரத்தில் தொங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை சூளைமேடு பஜனை கோவில் தெருவில் மழைநீர் வடிகால் பணியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பணியில் பள்ளம் தோண்டுவதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லைன் போன்ற இயந்திரங்களை கொண்டு தோண்டும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய 3 அடுக்கு கட்டிடமானது தற்பொழுது விழக்கூடிய அபாயத்தில் இருக்கின்றது. மேலும் அந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடிய நபர்களை மாநகராட்சி அதிகாரிகள் வெளியேற்றிருக்கிறார்கள். சென்னை முழுவதுமே மழைநீர் வடிகால் வாரியமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மழைநீர் வடிகால் வாரியத்தை பொறுத்தவரை பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக சென்னை முழுவதும் நிறைய இடத்தில் இந்த பள்ளங்கள் தோண்டப்பட்டு அவசரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் சூளைமேடு பஜனை கோவில் திருப்பகுதியில் இதே போன்று மழைநீர் வடிகால் வாரியம் தொடர்பாக பள்ளம் தோண்டும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய வீடானது அந்தரத்தில் தொங்கக்கூடிய ஒரு காட்சி அளிக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதி வாசிகள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே சென்னை முழுவதும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்று வருவதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் அவசரமாக இந்த பணியை முடித்து விட வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயலில் ஈடுபடுவதாக அந்த பகுதிவாசிகள் ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையும் ஒன்றாக இணைந்து இந்த விவகாரத்துக்கு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் சென்னை முழுவதுமாகவே இது போன்ற மழைநீர் வடிகால் பணியானது நடைபெற்று வருவதாகவும் அவர்களும் இது போன்ற அவசரமாக இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என அந்த பகுதிவாசிகள் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.